கவுஹாட்டிக்கு ராஞ்சிக்கு ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. கவுஹாட்டில பால் கீழே போகும், ஃபாஸ்ட் பாலருக்கு கொஞ்சம் ஹெல்ப் இருக்கும். நீ போய் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் எடுத்து பாரு. சோ இது திஸ் பிரிங்ஸ் த क्वेश्चन, இந்தியன் கிரிக்கெட் தரப்புல இருந்து ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் சென்டர்ஸ் கன்ஃபார்மா வைக்கணும். நாங்க வந்தா சவுத் ஆப்பிரிக்கால என்னைக்குடா நீங்க கடைசியா போர்ட் எலிசபெத்ல விளையாடுனீங்க? அங்க பால் திரும்பவும் போர்ட் எலிசபெத் வாசல் கதவை திறந்திருக்கீங்களா? இன்னைக்காவது செஞ்சுரியன் வாண்டரஸ் தவிர எங்கேயுமே மேட்ச் போட மாட்டீங்களா? டர்பன்ல ஒரு போடவே இல்லையடா. அதுக்கப்புறம் நீங்க ரபாதா ஃபேஸ் பண்ணீங்க ஒரு ஸ்பெல்ல செஞ்சுரியன், அது நல்ல ஸ்டாண்டர்ட் விக்கெட், பியூட்டிஃபுல் விக்கெட், நல்ல பேட்டுக்கு வர்ற விக்கெட். ஞாபகம் இருக்கா? இது வந்தது இல்ல உங்களுக்கு? அது நல்ல கழுத்து தொண்டெல்லாம் தப்பிச்சது, உயிர் தப்பிச்சது, அதுவே பெரிய விஷயம். தட் இஸ் நாட் த பாயிண்ட். நான் என்ன சொல்றேன்னா, டர்பன்ல ஒரு வாட்டி தோத்தீங்க, அதுக்கப்புறம் மேட்ச் அங்க திறக்கவே இல்லை, கேட்டே திறக்கல எங்களுக்கு. சோ இங்க கடைசியா டர்பன்ல ஆனது ஜெயிச்சது நாங்க தம்பி, கரெக்டா இருக்கணும் கணக்கு. அது ஓகே, அதுக்கு முன்னாடி சொல்றேன். அப்புறம் இங்கிலாண்டோட ஒரு டெஸ்ட் மேட்ச் ஏதோ தோக்குற மாதிரி போய் டிரா ஆச்சு, அது ஒரு டெஸ்ட் மேட்ச் ஆச்சு உங்களுக்கு. I'm just saying, டர்பன்ல திரும்புது, போர்ட் எலிசபெத்ல திரும்புதுன்னு இந்தியா வாங்க சேர்க்கறதே இல்லையே நீங்க. அது மாதிரி சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஸ்பின் ஆட தெரியாது, போட தெரியாதுன்னு தெரியும் போது ஸ்பின்னிங் கண்டிஷன்ஸ்ல நல்லா போட்டு ஆடலாமே.